அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். சிஸ்ட், டியூமர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாக்கு பையில தண்ணி இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான். ஃப்ளூயிட் ஃபில்லா இருக்கும், பஸ்ஸா இருக்கலாம், பிளட்டா இருக்கலாம், பிளட் செல்ஸ் இருக்கலாம், அதுக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆகி ஒரு ரவுண்ட் மாஸ் மாதிரி இருக்கும். அதான் சிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். கையிலயோ எங்க இடத்துல வரலாம். பிளட் வெசல்ஸ் ஹெமரேஜிக் சிஸ்ட்னு சொல்லுவோம். டெர்மாய்ட் சிஸ்ட் இருக்கு, சபேஷியஸ் சிஸ்ட் இருக்கு, எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட், அதாவது கர்ப்பப்பை உள்ள லேயர்ல நமக்கு கட்டி ஃபார்ம் ஆகுது. இப்போ தாமத மகப்பேல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டா ஒரு அன்மேரிட் கேர்ளுக்கு காட்னஸ் சிஸ்ட் பார்த்தேன். அது எப்படின்னா, நம்முடைய கர்ப்பப்பையோட வாயும் நம்முடைய பிறப்புறுப்பு பகுதியும் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு சின்ன சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த சிஸ்ட் எல்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுது, எதனால இந்த மாதிரி வருது, எப்ப நம்ம மருத்துவரை அணுக வேண்டும் தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த சிஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிளா இருக்கும், மைல்டா, பெயின் ரொம்ப இருக்காது. என்னைக்கு வலி ஸ்வெல்லிங் ஆகி ரெட்னஸ் ஆகி அதுல இருந்து சீரஸ் ஃப்ளூயிட்ஸ் வருதோ கண்டிப்பாக நம்ம உடனே மருத்துவரை பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நான் கேன்சரஸ் பினைன் டியூமர், அதாவது கேன்சர் அல்லாத பினைன் டியூமர் இப்ப காமன் தான். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியோமா கர்ப்பப்பை உள்ள லேயர்ல கேன்சர் இல்லாத கட்டி வருது. ஃபைப்ராய்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம். இன்னும் பாத்தீங்கன்னா ஓவேரியில வர டியூமர்ஸ், ஓவேரியன் சிஸ்ட் நம்ம சொல்லுவோம், அது சிஸ்ட் போயிடும். நிறைய டியூமர்ஸ் பிளட் வெசல்ஸ்ல வரது ஹெமான்ஜியோமா சொல்லுவோம், மெனின்ஜியோமா சொல்லுவோம், ஸ்பைனல் உள்ள அவுட்டர் கவரிங்ல வர சின்ன சின்ன கட்டிகள். இதெல்லாம் நான் கேன்சரஸ். நம்ம கிளான்ஸ் இருக்க இடத்துல வர்றது அடினோமா நம்ம சொல்லுவோம். கொழுப்பு கட்டிகள், லைப்போமா ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது இப்ப ரொம்ப காமனா எல்லாருக்குமே லைப்போமா. ஃபைப்ரோ அடினோமா பெண்களுக்கு போத் பிரெஸ்ட்லயும் பிராட்ஸ் 2 பிராட்ஸ் 3 அந்த மாதிரி அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப இந்த சிஸ்ட் எல்லாம் என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, சிஸ்ட் சைஸ் பாருங்க. அதாவது நான் கேன்சர் டியூமர் நல்ல கல்லு மாதிரி இறுகி நம்ம செல்ஸ் பல்கி பெருகி வர்றதுனால வருது. சிஸ்ட் ரொம்ப கட்டியா இருக்கும், ஃபோமா ஸ்கின்னோட இதா இருக்கும், வலி இருக்காது. எப்ப உங்களுக்கு அலற மாதிரி ஒரு ஃபீல் வரும், அது நல்லா பெருசாகிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். ஏன் இந்த சிஸ்ட் டியூமரா நமக்கு வருது, எப்படி நம்ம சித்த மருத்துவ முறைகளை நம்மளை பாதுகாக்க முடியும், என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டா நம்ம இந்த சிஸ்ட் வர்றது தப்பிக்கலாங்கிறத அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.